வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சாருவின் சாவிற்கான மர்மத்த கண்டுபிடிக்கணும்னா, சாருவோட மொபைல் ஃபோன்ல லாஸ்ட்டா அந்த யாருகிட்ட சாரு பேசியிருக்காங்க அப்படின்னு விஷயத்த அறியணும். அவங்க தான் கண்டிப்பா சாருவ கொன்னுகிட்டு நம்ம பெரியப்பா மேல பழிய போட்டுருக்கணும் அப்படின்னு மாயா தெள்ள தெளிவா கண்டுபிடிச்சுறாங்க. நம்ம சாருவோட ஃபோனு, உடைமைக எல்லாத்தையும் நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட அதிகாரிக குடுக்குறாங்க. உங்க பொண்ணோடது அப்படின்னு குடுக்கத்த உடனே அவங்க வாங்கிட்டு போறாங்க. நம்ம வர வழியில நம்ம தனாவும், மாயாவும் அந்த ஃபோன தாங்க சாருவோடது. அதில தான் இது ஒரு கொலை. அவ யார் கொலை செய்தாங்க சாருவ அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்க நேரம், அதெல்லாம் தர முடியாது. நீ உன் பெரியப்பாவையும், சீனுவையும், மாப்பிள்ளையையும் காப்பாத்ததுக்கு நீ என்ன வேணாலும் செய்வா. அதுக்காக தான் நீ இப்ப கேட்குற அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், ஐயோ! இது ஒரு கொலை. அவங்க கொலை பண்ணல. நீ என் மகளுக்கு ஃபோன்ல ஒரு எவிடன்ஸ் இருக்கு போல. நீ அதுக்காக தான் இத கேட்குற. கண்டிப்பா அவங்கள வெளிய கொண்டு வரதுக்கு தான் கேட்குற அப்படின்னு சொல்ல நேரம், தனா சொல்றாங்க, ஐயய்யோ! நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டீங்களே! எங்க அப்பாவும், சீனுவும் அந்த சாருவ உங்க மகள கொல்லல. வேற யாரோ பண்ணியிருக்காங்க. ஐயோ! அவ தற்கொலை பண்ணியிருக்கா. அவ கையில இருக்க லெட்டரே சாட்சி. நீங்க தான் உங்க பெரியப்பாவும் சீனுவும் சேர்ந்து தான் கொன்னான் அப்படின்னு இந்த லெட்டரே சாட்சி. அதுக்கு பிறகு எதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க தூண்டுதலால தான் சாரு இறந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல மகாலிங்கம் சொல்றாரு. இவர்கிட்ட பேசி வேஸ்ட்டு. இவர் சாருவோட மொபைல் ஃபோனை தர மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம மாயாவும் தனாவும் முடிவாக்குறாங்க. அதோட மகாலிங்கம் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ எப்படி அக்கா நம்ம அப்பாவையும் சீனு மாமாவையும் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு தனா கேட்குறாங்க. அதுக்கு வேற மாற்று வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ நம்மளுக்கு சாருவோட ஃபோனு வேணும். நம்ம மாயா டெக்னிக்கா ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு மகாலிங்கத்திட்ட இருந்து ஃபோனை பறிச்சுறாங்கங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம மாயா கண்டுபிடிச்சிறாங்க. சாரு கடைசியாக சாகும் முன்னாடி யார்கிட்டையோ நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோனில். அப்போனா அந்த நபர் தான் கண்டிப்பாக சாருவை வர வச்சு கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இது கண்டிப்பாக புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கணும். ஏன்னா புவனேஸ்வரிக்கு எதிரின்னு பார்த்தா பெரியப்பா எதிரி. அதை விட நான் பயங்கர எதிரி அடுத்த கட்டமாக. அப்போ சீனுவை உள்ளுக தள்ளிட்டா என்ன பழி வாங்கினதா நம்ம புவனேஸ்வரி நினச்சிக்கிடுவா. அதுக்காக தான் என்னையும் பழி வாங்க சீனுவையும் உள்ளுக தள்ளியிருக்கா. அப்போ இது திட்டமிட்டு செய்த சதி. இதெல்லாம் புவனேஸ்வரியோட லிங்காக தான் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா தந்திரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போனா சாருவோட ஃபோனில் அந்த ரகசியம் இருக்கும். சாரு கடைசியாக யாருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க, அவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். சாருவை வர வச்சு தீர்த்து கட்டியிருக்கணும் அப்படின்னு தெள்ள தெளிவாட்டு நம்ம மாயா கண்டுபிடிச்சி அந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனில் அந்த ஃபோனை நம்ம சாருவோட உடைமைகள் எல்லாத்தையும் மகாலிங்கத்திட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த ஃபோனு நம்ம மகாலிங்கம் கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம மாயா வந்தானாவோ, சாருவோட ஃபோனை தருவீங்களா? அதில் தான் சாரு யார் கொன்று இருக்கா அப்படின்னு ரகசியம் இருக்கும். நீ ஏதோ ஒன்றுக்கு கேட்கன்னு நல்லாவே புரியுது. ஏன் உன் பெரியப்பாயையும் உன் மாப்பிள்ளையையும் வெளியே கொண்டு வரதுக்கு தானே கேட்குறா. என் பொண்ணு தான் தெள்ள தெளிவாக எழுதி வச்சிருக்காளே, என் சாவுக்கு காரணம் இந்த ரகுராமும் சீனுவோன்னு எழுதி வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு நீ இப்படி போராடுற. நல்லாவே தெரியும் உன் போராட்டம் எல்லாம் உன் மாப்பிள்ளையையும் உன் பெரியப்பாயையும் வெளியே கொண்டு வரதுக்கு. யார் கெட்டு போனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவங்க இந்த கொலையே பண்ணலை. யார் கொலை பண்ணாங்கன்னு அந்த உண்மையான குற்றவாளியை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இந்த ஃபோனை கேட்குறேன். சாரு சாவு சூசைடு இல்லை, அது ஒரு கொலை அப்படின்னு அந்த இடத்துல எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நம்ம மகாலிங்கம் மந்திரிச்சு விட்ட கோழிக்கணங்கா இல்லை. இது என் பொண்ணு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அந்த அவள் கைப்பட எழுதின லெட்டரே சாட்சியாக இருக்க நேரம். நீங்கள்
நீங்கள் 2 பேரும் வந்து அவளுக்கு ஃபோனில் என்னமோ ரகசியம் இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து அதை அழிச்சிடலாம் அப்படின்னுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் தர முடியாது. இனிமேல் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து போகிறாங்க. உங்களுக்கு எங்கள் அப்பாவையும் தனா வந்து கேட்குறாங்க, எங்கள் அப்பாவையும் மாமாவையும் உள்ளுக்கு தள்ளி வைக்கணும், அதுதானே உங்களுக்கு எண்ணம். அதை விட உங்கள் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து விரட்டி விட்டுட்டு அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம தனா வந்து கேட்குறாங்க, அக்கா ஒரே எவிடன்ஸ் சாருவோட மொபைல் ஃபோன். அப்படி இருக்க நேரம் இந்த மகாலிங்கம் கண்டிப்பாக அந்த ஃபோனை தர மாதிரி இல்லை, நம்ம எப்படி அதுக்கு எவிடன்ஸை கண்டுபிடிக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், கவலைப்படாத தனா, இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு மாற்றாட்டு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சும்மா சாக்காராங்க. அப்படியாக்கா, அப்படி என்ன வழி தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தனா வந்து மாயாட்ட கேட்குறாங்க. கவலைப்படாத, இந்த மனுஷன் நேராக எங்கே போவான்னு தெரியும், இவன் நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போவான். நம்ம அதுக்கு முன்னாடி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து போயிடனா இவர் வந்து அந்த பையை கண்டிப்பாக வந்து காரில் வச்சுட்டு தான் போவார். நம்ம போய் வந்து எப்படியாவது அந்த கார் இதை வந்து திறந்து அந்த பையில் வந்து நம்ம சாருவோட ஃபோனை எடுத்துகிட்டு அதுக்கு மாற்றாட்டு நம்ம வேறு லாக்கு போட்டு வேறு ஃபோனை வச்சிடணும். அப்போ அதுதான் சாருவோட ஃபோனு, அதை லாக்கு எடுக்க முடியாமல் அப்புறம் அதை ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாற்று வழியை வந்து கண்டுபிடிச்சி வச்சுறாங்க. அதே மாதிரி இந்த நம்ம மகாலிங்கமும் நேராக வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தான் வந்து சாருவை கொலை பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் இந்த புவனேஸ்வரி பக்கமாட்டு நம்ம மகாலிங்கம் வந்து போகிறாரு. அதே வந்து பார்க்குறாங்க நம்ம மாயா வந்தானாவும், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், எப்படியாவது இந்த காரை திறக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து கொஞ்சம் ஆட்களை வந்து ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க. அதை வச்சு வந்து கீயையும் வசமாக வந்து திறந்துறாங்க. ரொம்ப நன்றி எண்ணெய் அப்படின்னு வந்து அந்த ஆள்கிட்டையும் சொல்லிட்டு விட்டுறாங்க. அதோட வந்து நம்ம மகாலிங்கம் வச்ச அந்த மஞ்சள் பையை எடுக்கிறாங்க. அதில் வேற லாக்கு போட்டு இதே மாதிரியான ஃபோனை வச்சுறாங்க. அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு மற்ற அதே மாதிரி காரையும் பூட்டி வச்சுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம மகாலிங்கத்துக்கு எந்த டவுட்டும் வரலை. சாருவோட ஃபோனை கைப்பற்றிறாங்க நம்ம மாயா. அப்போ தான் புவனேஸ்வரி கிட்ட வீடியோ காலெல்லாம் நம்ம பேசியிருக்காங்க நம்ம சாரு. அது எல்லா எவிடன்ஸும் வந்து சிக்கிடுச்சுன்னே சொல்லலாம். வசமாக வந்து சிக்கி மாட்டிட்டாங்க நம்ம புவனேஸ்வரி. நான் நினச்சேன், நீ பெரியப்பாவையும் சீனுவையும் பழி வாங்கணும், ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அப்படின்னு வந்து நினைக்கிறது நீ தான். என்ன பழி வாங்கிறதுக்கு சீனுவையும் பெரியப்பா மேலே உள்ள கோபத்தில் பெரியப்பாவையும் நீ வந்து திட்டமிட்டு சதி செய்திருக்கா. நல்லா புரிஞ்சுடி, நீ வசமாக மாட்டிக்கிட்ட. நீ தான் வந்து சாருவா கொலை பண்ணுனா. இந்த மகாலிங்கம் உன்னையே நம்பி சுற்றிட்டு இருக்கார்ல, கண்டிப்பாக அவருக்கு உண்மை தெரிய வரும், என் பொண்ணை வந்து கொன்னது வந்து புவனேஸ்வரி தான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நாள் அவர் கையாலே நீ அடி வாங்குவடி அப்படி வந்து நினைக்கிறாங்க நம்ம மாயா. அதோட இந்த சாருவோட ஃபோனை எடுத்துக்கிட்டு அப்படியே வக்கீலுக்கு வந்து லாயர்கிட்ட போகிறாங்க. விஷயத்தை நான் சாருவோட மொபைலை எடுத்துட்டேன், நிச்சயமாக புவனேஸ்வரிகிட்ட தான் பேசுவான்னு சந்தேகப்பட்டது கரெக்டாக இருக்குது. புவனேஸ்வரிகிட்ட தான் பேசியிருக்காங்க. அப்போ புவனேஸ்வரி தான் என்னமோ சாருவா பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து தூக்கிறாங்க. அதோட கோர்ட்டில் வந்து அப்படி ஆதாரத்தோடு நிரூபித்து நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுத்து மகாலிங்கது வந்து நம்ம ரகுராமு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க.